அடிச்சுட்டு பில்லை கொடு. உனக்கு 150 ரூபா போட்டுருக்குறேன். பில்லை கொடு. இப்போ 150 ரூபா நான் போட்டுருக்குறேன். பில்லை 150 ரூபாய்க்கு பில்லை கொடு. 140 ரூபாய் மதுபானத்திற்கு 150 ரூபாய். இந்த கோட்டர் அது இருக்குது. 2 கோட்டர் நான் வாங்கவே இல்லை. இந்த நான் வாங்கின கோட்டருக்கு மட்டும் பில்லை கொடு. கூடுதலாக வசூல் செய்த மதுக்கடை ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக தகவல். வாடிக்கையாளர் வாக்குவாதம் செய்யக்கூடிய காட்சி. கரூர் மாவட்டத்தில் 50-60 என்கிற எண் கொண்ட மதுபான கடையில் இந்த வாக்குவாதம் நடந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து அந்த மதுபான கடையில் வேலை செய்த ஊழியர்கள் அனைவரும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நாமக்கல் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அந்த கடையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விற்பனை மேற்பார்வையாளர் ராஜகண்ணா ஜிபேயில் அந்த வாடிக்கையாளர் பணம் செலுத்திய நிலையில் அதற்குரிய ரசீதை தர மறுத்ததாக வீடியோ பதிவாகி இருக்கிறது. மேலும் அவர் வாங்கியதற்கான ரசீதை தராமல் மாற்று ரசீதை கொடுத்ததற்கான பதிவும் அந்த வீடியோவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த காட்சி வலைதளத்தில் வெளியிடப்பட்ட நிலையில் அந்த மதுக்கடை ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து மதுபான கடை ஊழியர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக அமைந்திருக்கிறது.